வணக்கம். முத்துக்குமார். இப்போ லாஸ்ட் வீடியோவுடைய கன்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். செக்டாருடைய டேட்டா, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் கம்பெனிகளுடைய டேட்டா வந்து நம்ம பார்க்கணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து செக்டார் டேட்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் கடந்த 1 மந்த்தில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா, நமக்கு வந்து இந்த டேட்டாலாம் வந்து ரொம்ப முக்கியங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத கம்பெனிகள்லாம் முதலீடு பண்ணலாம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. 52 வீக் லோலேருந்து கடந்த மாதம் நல்ல ஏற்றம் கொடுத்துருக்குன்னா அங்கேருந்து ரிவர்சல் எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ, அப்படியே தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லோரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவும் ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் செபி ரிஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்த செக்டார் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா. இதில் பாருங்கள், நிஃப்டி ஐடி வந்து கடந்த மாதம் 16% வரைக்கும் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து 9% ஏற்றம் கொடுத்துருக்கு அதிகபட்சமாக. மீடியா செக்டார் வந்து 9% ஏற்றம் கொடுத்துருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி 8%, நிஃப்டி ஆட்டோ 8.5%, நிஃப்டி ஃபார்மா 4.7%. ஓகே, இது இந்த டேட்டா அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. பிஎஸ்யூ பேங்க்கு 1.48% லாஸ்ட் மந்த்து நெகட்டிவாக கொடுத்துருக்கு. ப்ரைவேட் பேங்க்கு 1.46% நெகட்டிவில் கொடுத்துருக்கு. நிஃப்டி பேங்க்கு நியூட்ரலாக இருக்குது, பெருசாக இறங்கவும் இறங்கவும் இல்லை. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ பாசிட்டிவில் ஐடி, கன்சியூமர், மீடியா, ரியாலிட்டி போயிருக்கு. இதே ஒரு வருஷமாக இந்த கடந்த ஜூலையில் 2025 ஜூலையில் போட்டு இப்போ ஜூலை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி 18% டவுனில் இருக்குது. எப்படி அந்த 16% இந்த லாஸ்ட் மந்த் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். அது இல்லாமல் இன்னுமே 18 மந்த்ஸு டவுனில் இருக்குது. ஓகே, அதை கணக்கில் எடுத்துக்கணும். இதில் வந்து அந்த சேஞ்சஸ் வரும்ல, டவுன் ஆகும் பொழுது 30% இருக்கும், ஏறும் பொழுது 45% இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸும் இந்த இடத்துல இருக்குது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 9% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டி மீடியா இந்த ஒரு வருஷத்தில் வந்து 12% ஏற்றம் கொடுத்துருக்கு. அதிகபட்சமாக கொடுத்தது ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் தாங்க. இந்த லாஸ்ட் இயர், இந்த கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஹெல்த் கேர் வந்து 16%, 14% ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்போ ஃபார்மா இடிஎஃப்பில் போட்டவங்களுக்கு 15% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குமா? இந்நேரம் லாஸ்ட் இயர் போட்டவங்களுக்கு ஃபார்மாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் இதிலே ஒரு 1-2% முன்ன பின்ன வச்சுக்கோங்களேன். சார்ஜஸ் ஒரு 1% கொடுக்குறீங்கன்னா கூட 14% வச்சுக்கோங்க. ஸோ அப்போது எஃப்டியை விட இது டபுள் ஆகிடுச்சுல. எஃப்டியில் என்னங்க 7% கிடைக்கிது, 6.5% கிடைக்கிது. இது வந்து 16%, 15%ன்றது நல்ல ஒரு பர்சன்டேஜ் தான். ஸோ அப்போது சில செக்டார்ஸ்லாம் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மெட்டல் செக்டார் வந்து 13% வந்து கடந்த 1 இயரில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கமாடிட்டிஸ் 3%. இப்போ ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத செக்டார் பாருங்கள், ஐடி தான் போன வருஷம் மொத்தமாக முடிச்சு விட்டது. ஆனால் இப்போது ஐடி வந்து வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸாக மாறி ஃபாரின் இன்ஸ்டியூஷன் எல்லாம் ஐடியை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து பயந்துக்கிட்டு வெளியே போகாமல் அந்த நேரத்தில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இன்னொரு டேட்டா என்ன அப்படின்னா, ப்ரைவேட் பேங்க் வந்து 4% வந்து டவுன் ஆகிருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கு 1.9% டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க்கு 3.89%. எஃப்எம்சிஜி 11% டவுன் ஆகிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் 8% டவுன் ஆகிருக்கு. 1 இயரில் சொல்கிறேன் நான். ஓகே, அந்த 1 இயரில் இந்த லாஸ்ட் மந்த்துன்னு பார்க்கும்போது ஐடியும் கன்சியூமர் டியூரபிள்ஸும் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி பண்ணலான்னா, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு 1.5% கிடைக்கணும் அப்படின்னா ஒரு இடிஎஃப்பை செலக்ட் பண்ணால் கூட அந்த 1.5%ன்றது வந்து நமக்கு கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பொட்டன்ஷியல் மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ வந்து ஃபார்மா இடிஎஃப் இருக்குது, இல்லை ஆட்டோ இடிஎஃப் இருக்குது, இல்லை ஐடிபிஸ் இருக்குது, ஐடி இடிஎஃப் இருக்குது. அதை லாஸ்ட் மந்த் வாங்கியிருந்தாங்கன்னா இந்நேரம் நமக்கு என்ன பர்சன்டேஜ் வந்திருக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 14-15% வந்திருக்கும். இடிஎஃப்லாம் நீங்கள் வந்து போய் பண்ணலாம். ஸோ இடிஎஃப் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பில் வந்து இப்போது கடந்த 3 மாதமாக நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பு, மிட் கேப்லாம் நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. ஆல்ஃபா 50லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஆனால் எந்த வாலட்டிலிட்டி பெருசாக இருக்கும்னு தெரியுது நேரோ ரேஞ்சுன்றனால. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அந்த இடத்துல வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்தது அந்த டாப் கெய்னர்ஸ் பாருங்கள். டாப் பர்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் லோதா டெவலப்பர்ஸ் வந்து 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு கடந்த ஜூலையில். இந்த இப்போ முடிஞ்சு போச்சுல அந்த ஜூலை மாதம். HCL டெக்னாலஜிஸ் வந்து 25% ஏற்றம் கொடுத்துருக்கு. டிவிஎஸ் மோட்டார்ஸ் 24%, எல்என்டி மைண்ட்ரி வந்து 23%, டிவிஸ் லேபார்ட்டரிஸ் 22%. இதில் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதில் லார்ஜ் கேப் நிறைய நமக்கு வந்து
பங்குச்சந்தையில் இதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஒவ்வொரு டைமும் பங்குச்சந்தை வந்து ஒரே ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஃபார்முலாவில் பங்குச்சந்தை வந்து இயங்காதுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்னா வந்து கம்மியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும், கம்மியான ரிஸ்க்கு. மிட் கேப்னா மீடியம் ரிஸ்க்கு, மீடியம் ரிட்டர்ன்ஸு. இல்லை ஸ்மால் கேப்னா ஹை ரிஸ்க்கு, ஹை ரிட்டர்ன்ஸ். இதுதான் வந்து நம்ம நார்மலாக இப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ணுறது. இதில் பாருங்கள், லோதா டெவலப்பர்ஸ் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்குது, ஆனால் 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மிட் கேப்பில் இருக்குது, 22% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பில் ஹச்இஜி வந்து 27% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே விட லார்ஜ் கேப்பில் அதிகமாக கொடுத்துருக்கு, ஸ்மால் கேப்பு மிட் கேப்பெல்லாம் விட. அப்போது பாருங்கள், அந்த ஸ்டாக் செலெக்ஷனில் அந்த சரியான என்ட்ரி பாயிண்டில் தான் மேட்ரே இருக்குது. அந்த இடத்த நம்ம கரெக்டாக ஹூக் பண்ணுறோம், இல்லை அந்த இடத்துல நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் நல்லா இருக்குன்னா நம்மளால் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து பிடிக்க முடியும். லார்ஜ் மிட் கேப்பு ஸ்மால் கேப்பெல்லாம் விட லார்ஜ் கேப்பில் அந்த லோதா டெவலப்பர்ஸ் அதிகமாக இருக்குது. HCL டெக்னாலஜிஸ் 25% கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள், மிட் கேப்பில் ஹையஸ்ட்டாக வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் 58% கொடுத்துருக்கு. அது ஒன்று தான் 58%. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா 28, 25, 24. அப்போது லார்ஜ் கேப்பே நமக்கு பெட்டராக தெரியுது. 2-3% கம்மியானா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணும். ஸ்மால் கேப்பில் பாருங்கள், சிஇ இன்ஃபோசிஸ்டம் 45% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது இ-கிளர்ஸ்க்கு 39%. அது 2 தான், மற்றதெல்லாம் 32, 29, 27. ஓகே. ஸோ இதில் ஸ்மால் கேப்பில் சிஇ இன்ஃபோ, இ-கிளர்ஸ்க்கு, ஃபர்ஸ்ட்சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் 32%. கல்யாண் ஜுவல்லரி 58%. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரி மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த இறக்கத்தை தடுக்கிறதுக்கு இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி. சாரி, அது வந்து தங்கமயில் ஜுவல்லரி இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. தங்கமயில் ஜுவல்லரியில் இன்றைக்கி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆடி ஆஃபரில் வந்து 3 நாளில் 117% வந்து சேல்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஆடி ஆஃபர்னால் அவ்வளோ பேர் போய் வாங்குறாங்க பையங்க. ஸோ அதை வந்து நம்ம எல்லோரும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது, ஸோ இந்த ஆடி ஆஃபரில் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து மேலே ஏறுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்கணும். தங்கமயில் ஜுவல்லரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்னென்னா, இந்த ஆடி மாதத்துடைய சேல்ஸ் வந்து ரெவென்யூ வந்து நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அங்கே பாசிட்டிவ்ன்றதை இப்போயே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே அடுத்த குவார்ட்டர்லியில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வரும். ஏன்னா இப்போ ஆடி ஆஃபரில் நிறைய சேல் நடக்குமா. அது மட்டும் இல்லை, இந்த ஆடி ஆஃபருன்றதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 15 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆடி மாதம் முடிஞ்சு ஒரு மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அடுத்த குவார்ட்டர்லியில் வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஓகே, சரி. இப்போ வந்து நம்ம இதை பார்த்துட்டோம்ல, டாப் பர்ஃபார்மன்ஸ். அடுத்து இதில் இறங்கின கம்பெனிகள் பார்க்கணும்ல. இது வந்து இறங்கின கம்பெனிகள், டாப் லூசர்ஸ். வருண் பிவரேஜஸ் 12% டவுன் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த்து. ஜிஇ வெர்னோவோ வந்து 12%. அது வந்து டவுன் கிடையாது. ஜிஇ வெர்னோவோ ஒரு ரீட்ரேஸ் மட்டும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அது ஏற்றம் கொடுத்துருக்கு, அதனால் இறங்கியிருக்கு. சீமென்ஸ் 12%. மிட்கேப்பில் சுஸ்லான் 18% இறங்கியிருக்கு. தெர்மாக்ஸ் லிமிடெட் 16% இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப்பில் பாருங்கள், எலிகான் இன்ஜினியரிங் 21% இறங்கியிருக்கு. கோ டிஜிட்டல் ஜென்ரல் இன்சூரன்ஸ் 21%. குஜராத் எனர்ஜி வந்து 19% இறங்கியிருக்கு. தேஜாஸ் நெட்வொர்க் 16%. டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் 15% டவுனில் இருக்குது ஸ்மால் கேப்பில். ஓகே, தேஜாஸ் நெட்வொர்க் வந்து டாட்டாவோட குரூப், அதனால் அதில் கொஞ்சம் கவனம் நம்ம வச்சுக்கணும். டவுன் ஆச்சுன்னா ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றத கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போது அடுத்தது ரிசல்ட் கம்பெனிகள், ரிசல்ட் ஸ்டாக்ஸுக்கு வந்து போயிடலாம். ரிசல்ட் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றதை வந்து ஒரு கிளான்ஸ் படிச்சிருவோம். அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருக்கிற ஸ்டாக்காக இருந்தால் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த டாப் கெய்னர் ஸ்டாக்ஸு, டாப் லூசர் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. இதில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டாப் 5 கம்பெனி வந்து மொமெண்டமில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏதோ ஒரு மொமெண்டம் டவுன் சைடோ அப் சைடோ இருக்குது, அதை பிடிச்சிட்டோம். இப்போ அதில் எது வந்து ப்ராப்பரான ஃபண்டமெண்டலோட ப்ராப்பரான டெக்னிக்கலோட டேர்ன் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த 5 ஸ்டாக்கில் ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 4% கொடுக்கட்டுமே. இந்த மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அடுத்த மாதத்துக்குள்ள ஒரு 4% கொடுத்தா கூட நமக்கு அது ஒரு நல்ல கெயின். எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். ஓகே, அடுத்தது இப்போது இந்த ஏர்னிங்ஸுடைய ஸ்டாக்ஸ் பார்ப்போம் லிஸ்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஜ்மேரா ரியாலிட்டி, அல்கலை மைன்ஸ், அலம்பிக் ஃபார்மாசிட்டிகல்ஸ், ஏஎஸ்கே ஆட்டோமோட்டிவ், ஏவ்லான், பிஏஎஸ்எஃப், பாரத் பிஜிலி, பாரதி ஏர்டெல் வந்துருச்சு, கேஸ்ட்ரால் இந்தியா லார்ஜ் கேப்பில், கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கிராஃபைட் இந்தியா, கிரீவ்ஸ் காட்டன் இருக்குது, ஹாப்பி ஃபோர்ஜிங்ஸ் இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி இருக்குது, கேஎஸ்பி இருக்குது, சிஇ இன்ஃபோ சிஸ்டமு, மெட்ரோ பிராண்ட் இருக்குது, என்ஹெச்பிசி இருக்குது, மதர்ஸ் அண்ட் சுமி வயரிங் இருக்குது, பிஎன்பி ஹவுசிங், பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ், ஓஎன்ஜிசி. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரேட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஒவ்வொரு கம்பெனியும் டார்கெட்டை. பிடிசி இந்தியா, அப்புறம் வந்து ஆர் சிஸ்டம்ஸ்,
டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், யுனைடெட் பிரிவரிஸ் இதெல்லாமே வந்து ரிசல்ட் இருக்குது இன்றைக்கி. இதில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நமக்கு ரிசல்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டவ் கிராஃப்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அது அந்த டேட்டா வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஸ்டவ் கிராஃப்டை பொறுத்தளவில் என்ன கொடுத்துருக்குறாங்க, நெட் ப்ராஃபிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியுதா? எஸ், நெட் ப்ராஃபிட் வந்து 64% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா காமிச்சிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டவ் கிராஃப்டில். ஜிஎஸ்கே ஃபார்மாவில் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் வந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ வந்து 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கன்சாய் நேரோலெக் வந்து நெட் ப்ராஃபிட் 4.8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெஸ்டாரண்ட் பிராண்டு நெட் லாஸ் போன தடவை லாஸோட இந்த தடவை கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெவன்யூ வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெக்ஸ்மாக்கோ ரயில் வந்து நெட் ப்ராஃபிட் 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ டவுனு. ஜிஇ ஷிப்பிங் வந்து நெட் ப்ராஃபிட் போன தடவை 505 கோடி, இந்த தடவை 1309 கோடி. ஸோ ட்ரிபிள் ஃபோல்டில் இருக்குது ஜிஇ ஷிப்பிங். ரெவன்யூ 66%. ஜிஇ ஷிப்பிங் வேறு லெவல் ரிசல்ட்டு நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். டிஎல்எஃப் வந்து நெட் ப்ராஃபிட் 4.1% வந்து டிஎல்எஃப் கொடுத்துருக்குறாங்க. அதில் அதர் இன்கமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோரண்ட் பவர் நெட் ப்ராஃபிட் டவுனு, ரெவன்யூ அப்பு. தாமஸ் குக்கு நெட் ப்ராஃபிட் அப்பு, ரெவன்யூவும் அப்பு. 5.8% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெட் ப்ராஃபிட் டவுனு. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் நெட் ப்ராஃபிட் அப் 28%. சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் நெட் ப்ராஃபிட் டவுன் 41%. கிம்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட் டவுன் 47%. ஆனால் ரெவன்யூ வந்து அப் 35%. ஏஐ இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெட் ப்ராஃபிட் 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவன்யூ வந்து 23% அப் ஆகியிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு ரிசல்ட். ஐநாக்ஸ் இந்தியா ஆவரேஜ் ரிசல்ட்டு. கல்பாதரு நெட் லாஸ் வந்து போன தடவை இந்த தடவை லாஸ் கம்மி பண்ணியிருக்காங்க, ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராஃபிட் வந்து 38% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா போட்டிருக்காங்க, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வருங்காலம் இருப்பதாக தெரிகிறது. எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தது இரேடா பாருங்கள், நெட் ப்ராஃபிட் 37% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் மற்றதெல்லாம் நியூஸ் தான் வந்திருக்கு. இதில் நமக்கு வந்து ட்ரேடிங் பீக்ஸில் பாருங்கள், ப்ரைஸ் பேண்ட் வந்து மகமாயா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு 20% 10% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. உஜாஸ் எனர்ஜிக்கு 20% 10% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஏசம் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே 63 மூன்ஸ் உள்ளே போயிடுச்சு. எக்ஸ்க்ளூடட் பண்ணதில் வந்து இண்டிஷிஃப்ட் லெபார்டரிஸ், எஸ்பி அப்பாரல்ஸ், டெக் அண்ட் விஷன் இதெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. செக்யூரிட்டிஸ் பேங்கில் எந்த ஸ்டாக்குமே இல்லை. இன்றைக்கி வந்து அது மட்டும் இல்லை, இன்றைக்கி எக்ஸ்பைரி டேன்றனால ஒரு வாலட்டிலிட்டியில் தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்தது இப்போ வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கடந்த 1 இயராக ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஏன்னா பியூர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னால் மேக்ஸிமம் ஹை ரிஸ்க் எடுத்து ரிட்டர்ன்ஸ் நல்லா தான் வரும். 30%, 25%க்கு மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் எடுத்திருக்கேன், ஆல் அசட்ஸில் போட்டிருக்கிற மாதிரி. ஏன்னா நார்மலாக எல்லாரும் அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு இப்போதைக்கு ஹைப்ரிட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாண்ட் மல்டி அசட் ஃபண்ட் வந்து 21% லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு 1 இயரில். கொட்டாக்கு, டிஎஸ்பி மல்டி அசட் ஃபண்டு, மஹிந்திரா, அதுக்கப்புறம் பந்தன் மல்டிலாம் 18%, HSBC 17%, ஆதித்யா பிர்லா 17%, பஜாஜ் ஃபின்சர்வ் 16%, நிப்பான் இந்தியா வந்து 15.8%. ஸோ ஆக்சிஸ் மல்டி அசட் பார்த்தீங்கன்னா 15%. ஸோ இந்த மாதிரி 15, 13, 12, ஸோ ஹையஸ்ட்டாக 21 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு 13% நீங்கள் கிடைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸாக அதை வந்து எடுத்துக்கலாம். எஃப்டியை கம்பேர் பண்ணும்பொழுது 13 to 16% நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மல்டி அசட்லேயே நம்ம வந்து பிரித்து போடுறது நல்லதுன்னு தான் தோணுது. இப்போது குவாண்ட் பாருங்கள் 21% கொடுத்துருக்காங்க. அதே மல்டி அசட் ஃபண்டில் ஆதித்யா பிர்லா 10% கொடுத்துருக்குறாங்க. இது ஹைப்ரிட்டு டைனமிக் அசட் அலோகேஷன், இது ஹைப்ரிட்டு மல்டி அசட் அலோகேஷன். ஸோ நம்ம ஹைப்ரிட்டு ஃபண்டு போனாலும் ஒரு 3 ஃபண்டாக பிரித்து போட்டுக்கிறது அந்த ஒரு 1 or 2% நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதே மாதிரி ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லேயும் அதே மாதிரி தான். சில ஃபண்டு பார்த்தீங்கன்னா 30% கொடுத்துருக்கு, சில ஃபண்டு 15% கொடுத்துருக்கு. அப்போ ஈக்விட்டி ஃபண்டுலேயுமே நம்ம பிரித்து போடலாம். ஆனால் ஓவர்லேப் ஆகாமல் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும் அதில். ஓகே, அப்படி ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் ஓவர்லேப்பிங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். 1-2 ஆச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. ஓவர்லேப்னா இப்போ நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஃபண்டு வாங்கியிருக்கீங்க, ஆக்சிஸ் பேங்க்கில் ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, ஜிரோதாவில் ஒரு ஈக்விட்டி ஃபண்டு வாங்குறீங்கன்னா இதில் வாங்கின ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கக்கூடிய ஈக்விட்டிஸே அதுலேயும் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒரே ஃபண்டை 2 இடத்துல போய் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் இருக்குது, ஓவர்லேப் ஆகிறது கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வேறு டைமில் என்ட்ரு ஆகினீங்கன்னா அது வந்து பெட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஓவர்லேப்பிங்கை வந்து நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்.
ஏன்னா இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக் வந்து ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் இருக்குது. அது வந்து இன்ஃபோசிஸ் 1300 இருக்கும் பொழுது நான் போயிட்டு ஒரு ஃபண்டை வாங்குகிறேன். அதே வந்து இன்னொரு ஃபண்டுக்கு போகிறேன். அப்போது அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அந்த ஃபண்டில் போட்டேன்னா அது வேறு மாதிரியான ஒரு கால்குலேஷனில் வரும். அது வந்து நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் வந்து டேர்ன் ஆகும். அதனால் அதுவும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. அடுத்தது அசட் கிளாஸில் பாண்ட்ஸு. இப்போ வந்து நான் பாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாண்ட்ஸில் வந்து கோல்டன் பை வெப்சைட்லேருந்து இப்போ நான் பாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் வந்து நான் வந்து AAA ரேட் இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இயர்லி 7.4% டாடா கேபிட்டல் கொடுக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 6.95%, பவர் ஃபினான்ஸ் வந்து 6.8, HDFC பேங்க் 6.8. ஆனால் 7%ன்றது ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே சில கம்பெனிகள் கொடுத்துட்றாங்க. அப்படின்றப்போ அதுக்காக நம்ம பாண்டு போகணுன்றது தேவைப்படாது. பட் டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். 7.4லாம் வந்து நல்ல பர்சன்டேஜ். அப்போது AAA டாடா குரூப்ன்றனால இதெல்லாம் வந்து நமக்கு இப்போது 7% ஒரு இடத்துல எப்படி போட்டிருக்கீங்க 5 லட்சம் சேஃப்டிக்கு இதில் ஒரு 5 lakhs போட்டிங்கன்னா அது டைவர்சிஃபை ஆகிடும். அதே 7% அதுக்கு ஈக்குவலாக. இதே வந்து நமக்கு ஈல்டு அதிகமாக வரணும், நான் ஹை ரேட்டட் பாண்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஈல்டு அதிகமாக வரணுன்றப்போ 11% ஈல்டு இருக்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ரேட்டிங்கில் BBB வருது. பெஸ்ட்டு கேபிட்டல் 13%, நியோ க்ரோத் 13, இதெல்லாம் வந்து 13% இருந்தாலும் ரேட்டிங்கில் வந்து நமக்கு போயிடுது, BBB வருது. ஸோ AAAலையும் வரணும், நமக்கு ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தேடி பார்க்குறது. சில பங்குகள் வருங்க. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன்ல, லாஸ்ட் வீடியோவில் கூட அதானி என்டர்பிரைசஸ்லாம் வந்து 8%க்கு மேலே வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க பாண்டில். அப்போது அந்த மாதிரி பாண்டுலாம் வருது பாருங்கள். பெரிய கம்பெனியோட கார்ப்பரேட் பாண்டு வரும்பொழுது நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக போய் அப்ளை பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு வந்து டிமாண்ட் அதிகம். 8%, 8.5% கொடுக்குறாங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ்லாம் உடனே போய் அப்ளை பண்ணிவிடுவாங்க. நம்ம கொஞ்சம் முந்திக்கணும். அதில் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம்னா ஒன்று BBB பாண்டு கிடைக்கும், இல்லைன்னா வந்து இந்த 7%, 7.4, 6.8 அந்த மாதிரி பர்சன்டேஜில் வந்து பாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே. இன்னும் நீங்கள் ஹை ரேட்டட் பாண்டு போனீங்கன்னா BBBயில் தான் போகணும். கொஞ்சம் ரிஸ்க்கு அது வந்து அதிகம். BBBலேயே வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மந்த்ஸ் கம்மியாக இருந்தால் BBB போயிடுவாங்க. அதாவது இப்போது 17 monthsலாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் 17 மாதம் தானே ரிஸ்க் எடுக்க போகிறோம், சரி ஒரு தடவை போட்டு பார்த்துடலாமே அப்படின்ட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து போட வேணாம், இந்த ஒரு தடவை 13% எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அது அவங்களோட ஓன் ரிஸ்க்கை பொறுத்தது தான். ஓகேவா? ஸோ அதனால் அந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் பார்த்துக்கிட்டு வேறு எந்த பாண்டில் உங்களுக்கு அந்த சில பாண்ட்ஸ் வருங்க, அது வரும்போது கரெக்டாக போய் பிடிச்சிடணும். அதான் இப்போ நான் சொன்னேன், அதானி என்டர்பிரைசஸ் வந்துச்சு, வரும்போது போய் பிடிக்கணும். அதே மாதிரி சம்மான் கேபிட்டல் வந்துச்சு. நல்லா ஒரு நமக்கு கொஞ்சம் ட்ரஸ்டடான கம்பெனியாக இருக்கணும். அதனுடைய ரேட்டிங் என்னென்னு பார்த்துட்டு அதில் வந்து நம்ம போகலாம். இது இல்லாமல் மற்ற கம்பெனியோடைய பாண்ட்ஸ் வந்து ட்ரேடிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கும், வால்யூம் அதிகமாக. அங்கே போய்ட்டு நீங்கள் பாண்ட்ஸ் லிஸ்ட், NSEயில் பாண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாண்ட்ஸ் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எதில் வால்யூம் அதிகமாக இருக்கோ அந்த பாண்ட்ஸில் வந்து நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. பாண்ட்ஸ்லேயே வந்து நிறைய டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே. சரி, இப்போ வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்துட்டோம், பாண்ட்ஸ் பார்த்துட்டோம், ஈக்விட்டிஸ் பார்த்துருக்குறோம், செக்டார் பார்த்துருக்கோம், டாப் கெய்னர் லூசர்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய டேட்டா பார்த்துருக்கோம். டைம் வந்து 18 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் வந்து ஃப்ரீ டெலிகிராம் தான், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க ரெஃபரல் லிங்க் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் பயன்படுத்திக்கோங்க. டிஸ்க்ளைமர் எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அசட் கிளாஸை வந்து பிரித்து எல்லா அசட் கிளாஸ்லையும் டைவர்சிஃபை பண்ணி போடுங்க. ஓகேவா? நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருக்கிறத விட இன்வெஸ்ட் பண்ணுறனாலே ரிஸ்க் தான். ஏதோ ஒரு மினிமமான ரிஸ்க்கையாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். அதை இயர்லி ஸ்டேஜில் எடுத்துட்டால் நல்லதுங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், மனசே வராது. நம்ம எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சேஃபாக இருக்கணும் தான் தோணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மனசு வராது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? யார்கிட்ட பணம் ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தாங்க பெனிஃபிட். பல்காக வந்து யாராலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மனசு வராதுங்க. இப்போ 10 லட்ச ரூபா இருக்குன்னா 10 லட்ச ரூபா கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட மாட்டாங்க. திடீர்னு 20% இறங்கிடுச்சுன்னா 8 லட்சம் ஆயிருமே, ஒரு பயம் வரும். அதே வந்து 100, 200, 50, 500, 1000, 2000, 3000 இந்த மாதிரி நீங்கள் கம்மியான பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் நல்ல ஆவரேஜ் ப்ரைஸில் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக லாபத்தில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சிறுக சேமிக்கிற மாதிரி சிறுக முதலீடு பண்ணுங்கள். அதுதான் வந்து சிறு முதலீடு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் என்னுடைய தாட்டு. நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.